நல்லா பார்த்துக்கோங்க. இடது கால், அதுக்கு மேலே வலது கால். இந்த வலது காலுடைய பாதத்தை இடது கையால் பிடிச்சிக்கணும். மூணாவது, இதை எவ்வளோ முடியுமோ மார்போடு அணைச்சி அப்புறம் தரையில் கொண்டு இது பண்ணணும். நல்லா பாருங்க. 1, breathe in. 2, breathe out. Breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. Ready? 20 counting say. செய்யலாமா? ரெடி. எல்லாரும் இடது காலம் அடிச்சுக்கோங்க. வலது கால் பாதத்தை இடது கையால் பிடிச்சுக்கணும். ரெடி. பிரீத் இன். இந்த தொடை மார்போட ஒட்டணும். பிரீத் இன், பிரீத் அவுட். நிற்கணும். அப்படி இந்த நிற்கும் போது மூட்டு தரையில் நிற்கணும். மார்பு அப்படி நிமிரணும். இதான் ஒரு கவுண்டிங். ரெடி. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 20 counting. Relax. Ready? ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆசனமானது நம்முடைய வித்து வருமத்தை தூண்டி விந்து குழம்பின் அடர்த்தியை அதிகரிக்கக்கூடியது இந்த ஆசனம். அது மட்டுமல்ல, நம்முடைய மூட்டு தேய்மானம், பாத எரிச்சல், கால்களில் ஏற்படக்கூடிய ஆறாத புண்கள், இது எல்லாமே சரிப்படுத்தக்கூடியது இந்த ஆசனம். எல்லாருக்கும் 20 கவுண்டிங் வருதா? கஷ்டமா இருக்கு? சரி, நல்லது நல்லது, மகிழ்ச்சி. ஐயா, இப்ப நமக்கு வித்துவை அதிகப்படுத்துது அப்படின்னா அப்ப பெண்களுக்கு கர்ப்பப்பையை தூண்டும். அவங்களுக்கு அந்த 28 நாள் மென்சஸ் எல்லாம் கரெக்டா வரும். அந்த கர்ப்பப்பை நீர் கட்டி, கர்ப்பப்பையில வரக்கூடிய கேன்சர், அதே மாதிரி யூரினரி பிரச்சனை, வெள்ளைப்படுதல், அந்த ஜனன உறுப்பு சார்ந்த சர்வ பிணிகளையும் நீக்கக்கூடியது இந்த ஆசனம். நமக்கு ஆண்மை அப்படின்னா பெண்களுக்கு பெண்மை, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவுமே கிடையாது. ஆசனமெல்லாம் ஆண் பெண் 2 பேருக்கும் பொதுவானதுதான். நமக்கு ஆண்மை வீரியத்தை கொடுக்கும், அவங்களுக்கு கர்ப்பப்பை வீரியத்தை கொடுக்கும், அவ்வளவுதான். சரி, இப்ப நாம இடது காலுக்கு செய்வோம். 20 கவுண்டிங் நீங்களே பண்ணிக்கிடணும். ரெடி, ஸ்டடி. ரெடி, breathe in. 1,
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, relax. ரெடி? இது அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தினமொரு யோகம் என்னும் தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கணவன் மனைவிக்கு இடையில ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவை சரி செய்யக்கூடிய சிவசக்தி கலப்பு தியானத்தை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அதாவது நம்முடைய சித்தர்களுடைய சாஸ்திரத்துல நம்ம உடலுடைய வலது பாகம் வந்து ஆண், இடது பாகம் வந்து பெண். இந்த வலது பாகத்தை சிவம் என்றும் இடது பாகத்தை சக்தி அப்படின்னு சித்தர்கள் கருதுறாங்க. சோ இந்த வலது பாகத்தையும் இடது பாகத்தையும் பிராணனின் மூலமா ஒன்றுபடுத்தும் பொழுது கணவன் மனைவிக்கு இடையேயான சண்டை சச்சரவுகள் பரிபூரணமா சரியாகும். உங்க மனசுக்கு பிடித்த ஒரு பெண்ணை காதலிக்கிறீங்க அப்படின்னா அந்த காதல் ஒன்று கூடுறதுக்கும் இந்த தியானத்தை பயன்படுத்துங்க. 48 நாளையில அற்புதமான மாற்றத்தை உணரலாம். அந்த தியானம் எப்படி, அதுக்கு உண்டான ஆசனங்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம்.